கஷ்டம்தான் நடக்கணும். இல்லை என்னென்னா சார், இப்போ ரஜினி சாருக்குன்னு ஒரு பிஸ்னஸ் சர்க்கிள் உருவாயிருச்சு. இப்போ அதில் வந்து அவர் ரிஸ்க் எடுக்க முடியாது. பிகினிங் ஸ்டேஜில் எடுத்தார் அவரும் கூட. உன் கண்ணில் நீர் வழிந்தான், கை கடுக்கும் கை, எங்கேயோ கேட்டு, இதெல்லாம் வந்து வளர்ந்து வர பீரியடில் வந்து எடுக்கலாம். இப்போ வந்து அவர் அந்த சூப்பர் ஸ்டாருக்குள்ளே தான் விளையாட முடியும். அதில் ஒரு பெரிய ஆக்டிங் ஸ்கோப்பை உருவாக்கி தான் வேறு வழியில். இப்போ நான்லாம் வந்து பயங்கர ஹார்ட் கோர் ஃபேன் ஆஃப் எம்ஜிஆர். நான் எம்ஜிஆர் படம் போகிறத வந்து அவரை பார்க்குறதுக்கு தான். எனக்கெல்லாம் அவர் ஏதாச்சும் டிஸ்கைஸில் வந்தாருன்னு வச்சிங்களேன், எப்படா இந்த வேஸ்ட்டை கலப்பாருன்னு வெயிட் பண்ணிட்டுருப்போம். எங்களுக்கு அதுதான் வேணும். அவர் வாத்தியாராக இருக்கணும் படத்தில். ஸோ அது 2 கேட்டகரி இருக்கிறாங்க. அதில் வந்து சில பேருக்கு தான் அதுலேருந்து வெளியே வந்து ரவுண்ட் அடிக்க முடியும். அந்த எக்ஸ்ட்ரீம் சூப்பர் ஸ்டார் இமேஜில் இருக்கிறவங்க வந்து அதுலேருந்து வெளியே வந்து பண்ணுறது வந்து கஷ்டம். அதுக்குள்ளேயே ஆக்டிங் ஸ்கோப் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அண்ணாமலை எடுத்துங்க. இப்போ காலால் வந்து ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் இருக்கும், செம பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப்பு. ஆனால் அது ரஜினி சாருடைய பெர்ஃபார்மன்ஸு. அதுக்குள்ளே தான் அவர் விளையாட முடியும். கமல் சார் இது வேறு. எப்போ நம்மளுக்கு வாத்தியார் எம்ஜிஆர் சார், சிவாஜி சார்லேருந்து அப்படி தான். நம்ம சிவாஜி சாரை போய் தில்லானாமோ நாம்பால் பார்ப்போம், வியட்நாம் பார்ப்போம், எல்லாம் பார்ப்போம். வாத்தியார் தான். இன்னைக்கு அந்த காலத்து ஹீரோஸ்லாம் வச்சுட்டு பேர் சொல்ல வேணாம், ட்ரோல் வீடியோஸ், மீம் வீடியோஸ் எல்லாம் போடுறாங்களே, அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கா? இல்லைங்க, அது எப்போவுமே நடக்கத்தான் செய்யும். நான் ஒரு தடவை டப்பிங் பேசிகிட்டு இருக்கல, உத்தம புத்திரன் பியு சின்னப்பா நடிச்சு உத்தம புத்திரன். அந்த காலத்து நாடக நடிகர் ஒருத்தர், தம்பி போங்க சாயந்தரம் டிவியில் போடுறா, போய் உத்தம புத்திரன் பியு சின்னப்பா பாருங்கள் அப்படின்னு. நான் என்ன மிரட்டிட்டான்னு பார்த்தா நம்ம சிவாஜி சார் நடிச்சு உத்தம புத்திரன் பார்த்தா எனக்கு சிவாஜி சார் கூட கம்பேர் பண்ண முடியல. அது எஸ்பெஷலி உத்தம புத்திரன். பட் அவங்க ஏஜுக்கு என்ன சொல்கிறாங்க, பியு சின்னப்பா ஸ்கோர் பண்ண அளவுக்கு அவர் பண்ணலாங்கிற மாதிரி நினைப்பில் அவர் இருக்கார். அதனால தான் நீ பாரு அப்படிங்கிறாரு. நீ போய் பாரு, உத்தம புத்திரன் பாரு அப்படின்னா எனக்கு எப்படி அவர் இப்படி சொன்னான்னு தோணுது. சிவாஜி சார் அந்த யார் அடி மோகனியில் வந்து அந்த கிளாப் பண்ணுறது எப்படி ரசிச்சிருக்கிறேனுமா. அது மாதிரி அந்த ட்ரோல் இப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. பயங்கரமாக ஓட்டுறாங்க. அந்த ஜென்ரேஷன் அது ஏஐ வந்ததுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஐயோ ரொம்ப மோசமாக போச்சு. இப்போ ரீசெண்டாக அவர் பார்த்த இது என்னென்னா, ஸ்பைடர் மேனும் ஹல்க்கும் வந்து ஒரு கோயிலில் போய் இது பண்ணிகிட்ருக்காங்க ஃபார் அந்த படம் இது சக்ஸஸ் ஆகணுன்ட்டு.